بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான நபரோட நேர்காணல் செய்ய போகிறோம். நம்மோடு அமர்ந்திருக்கக்கூடியவங்க ஷேக் அப்பாஸ் அலி ஜாதின்னு சொல்லக்கூடிய ஷேக். அவங்க இவர்கள் ஆரம்பத்தில் இவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அந்த மதரசாவில் படித்து பட்டம் வாங்கி அதே மதரசாவில் உஸ்தாதாக இருந்தாங்க. ஹதீஸ் மறுப்பு விஷயத்தில் என்ன பண்ணாங்க, இவங்களும் தீவிரமாக அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஹதீஸ் மறுப்பு என்பது கூடாது என்று விளங்கி அந்த இயக்கத்தை விட்டு வெளியே இப்போ சத்திய கொள்கையாக இருக்கக்கூடிய நேர்வழிப்பட்ட கூட்டமாகிய அஹ்லுஸ் சுன்னல் ஜமாத்தினுடைய கூட்டத்தில் பயணிக்கிறாங்க. இப்போ இந்த ஷேக் அவங்க எந்த அடிப்படையில் ஷேக் நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு சத்தியத்தை விளங்குவதற்கு தூண்டுகோலாக இருந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா ஹதீஸ் மறுப்பு விஷயத்தில் அதை நீங்கள் எப்படி தவறென்று புரிந்து கொண்டீங்க, அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இன்னைக்கு உங்களை மாதிரி தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க, ஹதீஸ் மறுக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் மறுப்புக்கு காரணமாக எது இருக்குது, அதே போல் நீங்கள் அந்த ஹதீஸ் மறுப்பு தவறென்று எப்படி புரிந்து கொண்டீங்க, அதற்கான முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றத்திற்கான முக்கியமான நிகழ்வு என்ன, அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களை அருசியவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு நம்ம சரியான கொள்கையில் நீடித்து நிலையாக இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் மரணிக்கும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே சரியான கொள்கையில் நம்மை மரணிக்க வைப்பான் என்ற ஆசையுடனும் பிரார்த்தனையுடனும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் முற்காலத்தில் ஹதீஸ் மறுப்பில் ரொம்ப தீவிரமாக இருந்தோம். எந்த அளவுக்குனா என்னுடன் இருக்கக்கூடிய எந்த சகோதரர்களும் அவ்வளவு தீவிரமாக போகலை. அந்த ஜமாத்தில் அதிகமாக இந்த கொள்கையை பேசியவரும் மக்களிடத்தில் கொண்டு போனவரும் நான் தான். அதிகமாகவே பேசியிருக்கேன். என்னை போல யாருமே பேசலை. மற்றவங்க பேசினாலும் கூட நான் பேசிய அளவுக்கு அவர்கள் யாருமே பேசவில்லை. அப்படி தீவிரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான். நம்ம முழுக்க முழுக்க இதுக்கு அல்லாஹ்விற்கு தான் நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கனவில் கூட இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நாம் நினைத்தது கிடையாது. அப்படி ஒரு கனவு கூட, எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்தில் என்றைக்கும் தோன்றியதே கிடையாது. நாம் அங்கேதான் இருப்போம், அவர்களுடன் தான் நாம் வாழ்வோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா எப்படியாவது அல்லாஹ் நம்மளை சத்தியத்துக்கு கண்டிப்பா கொண்டு வருவான். அல்லாஹ்விடத்துல அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய துவா தான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். எங்களுக்கு கண்குளிர்ச்சியை கொடு, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நாங்கள் நல்லோர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக, வழிகாட்டியாக இருக்கணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. நேரான வழியை காட்டிய பிறகு எங்களை தடம்புரளச் செய்து விடாதே, நேர்வழியில் கடைசி வரைக்கும் எங்களை நிலைத்து வாழவை என்று அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோம். அந்த துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அங்கீகரிப்பான். நம்ம தூய மனதோட கேட்கும்போது நம்மளை அறியாம சில தவறான வழிகளில் இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் கிருபையால் இந்த பாதை உனக்கு தகுதியான பாதை அல்ல, நீ செல்ல வேண்டிய பாதை இது அல்ல, நீ போக வேண்டிய பாதை சொர்க்கத்துக்கான பாதை, நீ வெற்றி அடைவதற்கான வழி இதுதான் என்று நம்ம ஏற்கனவே போன பாதை தப்பா இருந்தா கூட அதுல இருந்து அல்லாஹ் விலக்கி சரியான பாதையின் பக்கம் நம்மளை கூட்டிட்டு போயிடுவான். அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் தவறான பாதையிலிருந்து மீட்டெடுத்து சரியான பாதையை நோக்கி அவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். எனவே நம்ம இதுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவன் அல்லாஹுல் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எனக்கு கொடுத்த இந்த நேர்வழிக்கு, ஹிதாயத்துக்கு சில மனிதர்கள் அல்லாஹ் காரணமாக ஆக்கினான். அதையும் நம்ம ஒத்துக்கொள்ளதான் வேணும். அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய சில கிருபைகளுக்கு, பாக்கியங்களுக்கு சில பேர் அல்லாஹ் காரணமாக்குவான். அப்படி காரணமாக்கியவர்கள் ஒரு சில அறிஞர்கள், குறிப்பாக இலங்கையை சார்ந்த அன்சார் தப்லீகி அவர்கள், மௌலவி அவர்கள், அதே போன்று இஸ்மாயில் சலஃபி மௌலவி அவர்கள். இவர்களுடைய உரைதான் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது.
இந்த நபர்களுடைய உரைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் ஹதீஸ் மறுப்பை ஆதரித்து பேசும்போது இந்த அறிஞர்கள் எனக்கு மறுப்பு கொடுக்குறாங்க. அப்பாஸ் அலி பேசுனது தவறு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் மௌலவி பிஜே அவர்கள் சொல்லித்தான் அவங்களுடைய வழிகாட்டலின்படி தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் எனக்கு அவர்கள் மறுப்பு கொடுத்தால் அது மௌலவி பிஜே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மறுப்பு, அது பதில் என்பதை உணர்ந்து நான் சொன்ன வாதங்களுக்கெல்லாம் அந்த 2 அறிஞர்களும் பதில் கொடுக்குறாங்க, மறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு அந்த 2 அறிஞர்கள் பேசிய வீடியோக்கள் அனுப்பி வைக்கப்படுது. நீங்கள் இந்த அறிஞர்களுக்கு பதில் கொடுக்கணும், ஏன்னா அவங்க உங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு எதிராக அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் பதில் கொடுக்கணும்னு சொல்லி அந்த வீடியோக்கள் எனக்கு அன்னைக்கெல்லாம் சிடி தானே, சிடி எனக்கு அனுப்பி வைக்கப்படுது. அப்போ நான் மதரசாவிலேயே அந்த சிடியை நான் கேட்டுட்ருக்கிறேன். அது ஒரு சில விஷயங்களில் தான் அல்லாஹ் அந்த மாற்றத்தை நமக்கு கொடுக்குறான். இந்த ஹதீஸ் மறுப்பு பொறுத்தவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹ் ஒரு புரிதலை நமக்கு கொடுத்து விட்டால் அதிலிருந்து நமக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு விளக்கம், ஒரு தீர்வு நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஹதீஸ்களை நம்ம மறுக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க நமக்கு பதில் கொடுக்குறாங்க. குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் நம்ம மேற்கோள் காட்டலாம். நாங்கள் பேசும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி ஒரு ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு. இப்போ இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே மறுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் வாதங்களை வச்சோம். நான் பேசினேன். அப்போ அன்சார் தப்லீகி அவர்கள், இஸ்மாயில் சலஃபி அவங்களாம் இதுக்கு அழகான முறையில் பதில் கொடுக்குறாங்க. இப்போ இஸ்மாயில் சலஃபி சொல்கிறாங்க, இல்லை இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அவங்க மறுக்கலை, ஏன்னா நசாயிலேயே வேறொரு ஹதீஸ் அவங்க எடுத்துக்காட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ஜிதி பி ஷாஹிதைனி யஷ்ஹதானி, அந்த பெண்ணை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கட்டளையிட்டார்கள் என்று சாட்சி சொல்லக்கூடிய 2 சாட்சிகளை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் உங்களுடைய அறிவிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க ஒரு பெண் சொல்லக்கூடிய தகவலை எப்படி நாங்கள் நம்புவது? போதிய சாட்சி இல்லை என்ற காரணத்தினால தான் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை உமர் ரலியல்லாஹு அவங்க நிறுத்தினாங்க. அதுக்கு தகுந்த சாட்சிகள் வந்திருந்தா அதை அவங்க ஏற்று இருப்பார்கள். அந்த ரிவாயத்தை இஸ்மாயில் சலஃபி, அன்சார் தப்லீகி இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டி, அப்போ சாட்சியும் இல்லைங்கிற காரணத்தினால தான் அவங்க அந்த ஹதீஸை நிறுத்தினாங்களே தவிர குர்ஆனுக்கு மாற்றம் என்று சொல்லி எத்தனை பேர் அறிவிச்சாலும் நீங்க மறுக்கிறீங்களா, அப்படி அவர்கள் மறுக்கவில்லை. இப்போ இது மாதிரி நீங்க உங்க நிலைப்பாடை ஏற்றுக்கொள்வீங்களா? சாட்சிகள் வந்துச்சுன்னா 2 சாட்சி வச்சு ஒரு ஹதீஸை சொன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனா நாம எப்படி எந்த கொள்கையில இருக்கிறோம்? எத்தனை சாட்சிகள் வந்தாலும், எத்தனை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னாலும் அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம ஒரு ஹதீஸ் மறுத்துட்டா ஒரு 5 சஹாபாக்கள் அது நபி சொன்னதுதான் சொன்னாலும் கூட, 10 சஹாபாக்கள் நபி சொன்னதுதான் சாட்சி சொல்லியிருந்தாலும் கூட நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப நாம போட்ட ஆதாரமே நமக்கு எதிராக இவ்வாறு திரும்புறது வருது. அப்ப நம்ம யோசிக்கிறோம், இதுக்கு நமக்கு பதில் தெரியல. அப்ப நமக்கு யாரு இந்த விஷயங்களை எல்லாம் வழிகாட்டினாரோ அவர்கிட்டயே நம்ம என்ன செய்யறோம், போய் கேட்கிறோம். இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க, அதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறாங்க, இதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படிங்கப்போ அவர் சொல்றாரு, அதையும் தான் நம்ம மறுக்கணும். கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில இந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் நம்ம தவறுதலா ஆதாரம் இல்லாத செய்தியை நம்ம ஆதாரமா காட்டிட்டோம், அதனால இனிமே இதை சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு அவங்க அந்த மறுப்புல தீவிரமா இருக்கிறாங்கன்னா, அவங்க எதை ஆதாரமா காட்ட 2 சாட்சியை கொண்டு வந்தா நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு உமர் அலியில் அவங்க சொல்றாங்களே, அதையும் சேர்த்து நம்ம மறுக்கணும். அப்ப நம்ம ஒரு ஆதாரத்தை கேட்கிறோம், அதுக்கு பதில் வருது, அந்த ஆதாரத்தையும் நம்ம சேர்த்து மறுக்கணும் அப்படின்ட்டு வரும்போது நமக்கு இது ஒரு எல்லை மீறி ஒரு செயலாக இருக்குது. அப்புறம் தொடர்ச்சியா இதுல நம்ம இருக்கும்போது அந்த 2 அறிஞர்களும் யாரு, அன்சார் தப்லீகி, இஸ்மாயில் சலஃபி, மணிக்கணக்கில் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதற்காக அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய இந்த விளக்கங்களும் நிறைய ஹதீஸ்களுக்கு ஒத்து போகக்கூடிய, குர்ஆனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விளக்கமா இருக்கு. இப்போ அந்த அறிஞருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ஹதீஸ்கள் மீது நல்லெண்ணம் வைக்கணும், அதை நல்ல விதமாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அப்படிங்கிற அடிப்படையிலே அவர்களுடைய பேச்சுகளும் அவங்களுடைய செயல்பாடுகளும்
அவங்களுடைய முயற்சிகளும் அவங்களுடைய உழைப்புகளும் இருக்குது. ஆனா எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறிக்கிட்டுச்சுன்னு சொன்னா, இந்த ஹதீஸை எப்படியெல்லாம் நம்ம தப்பா மக்கள்கிட்ட சொல்லலாம், தவறுதலாக இந்த செய்தி குரானுக்கு மாற்றம் என்று எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஏதாவது ஒரு 2 குரான் வசனத்துக்கு மாற்றமா இருக்குதுன்னா வேறு எந்த ரீதியில எல்லாம் இந்த செய்தியை நம்ம குறப்படுத்தலாம். அப்ப தவறான எண்ணங்கள், ஹதீஸ் என்பது ஒரு வஹி நம்ம நம்புற ஒரு பக்கம், அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு வஹி, அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த இன்னொரு வஹி, குரானை போன்று இன்னொரு வஹி. அப்ப வஹி என்று நம்பிக்கொண்டிருக்கும் போது நல்லவர்கள் மீதும் நல்ல விஷயங்களின் மீதும் நல்லெண்ணம் வைக்கிறது தானே அல்லாஹ் நமக்கு காட்டினது. ஆனா நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு தீய ஹதீஸின் மீது கெட்ட விதமாக நினைக்கிறோம். அதை எப்படி தப்பா நம்ம யூகிக்கலாம், தவறான காரணங்களை எப்படி கற்பிக்கலாம், இப்படியே நம்ம யோசிக்கிறோமே. இது அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தந்த வழி இல்லைல்ல. அல்லாஹ் நல்ல விதமாக நினைங்க, நல்லெண்ணம் கொள்ளுங்க தானே சொல்றான். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது நமக்கு மனசுல என்ன செய்யுது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அது மாதிரி மிக முக்கியமாக இன்னைக்கு இந்த ஹதீஸ் மறுப்பை கொண்டு வந்தவர் சகோதரர் பிஜே அவர்கள் தான் இல்லையா. அதே மாதிரி அவர்களோட இந்த விஷயத்தை நான் பிணங்கும் போது என் மீது பலமான நடவடிக்கைகளை எடுத்து அதுல மிக தீவிரம் காட்டியவரும் பிஜே தான். ஆனா இன்னைக்கு பிஜே என்ன சொல்றாரு, ஹதீஸ் சூனியம் ஹதீஸா இருக்கட்டும், கண்ணீர் தொடர்பான ஹதீஸா இருக்கட்டும், டிஎன்டிஜே சகோதரர்கள் எதெல்லாம் இன்னைக்கு ஷிர்க்குன்னு நம்புறாங்களோ, குரானுக்கு முரண்னு சொல்றாங்களோ, மறுக்கிறாங்களோ, அந்த ஹதீஸ்களா இருக்கட்டும், அதெல்லாம் இன்னைக்கு நம்ம நம்புறோம். பிஜே அதை ஏத்துக்கல. ஆனா நம்பக்கூடிய நாம முஸ்லிமா இல்லையான்னு இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டா சகோதரர் பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன, இவங்க குரானுக்கு மாத்தமான ஹதீஸை தவறுதலாக சரி நினைச்சு நம்புறாங்க, அதனால இவங்களை முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு மௌலவி பிஜே அவங்க சொல்றாங்க. நான் இதே கருத்தை தான் அன்னைக்கு நான் சொன்னேன். அவரோட இருக்கும்போது ஹதீஸை நிறைய மக்கள் நம்புறாங்க, புகாரில இருக்குது, அப்ப அதை நம்புறவங்க முஷ்ரிக்னா முதல் இமாம் புகாரி முஷ்ரிக் ஆயிடுவாரு, அப்ப அவங்க அறிவிச்ச ஹதீஸ்ல நம்ம ஏத்துக்கிற முடியாது. முஸ்லிம்கள்ல நிறைய பேர் நம்புறாங்க, அவங்கெல்லாம் ஷிர்கை வெறுக்கக்கூடிய மக்கள், அப்ப இந்த மக்களை நம்ம எப்படி ஷிர்க்கு முஷ்ரிக்குன்னு சொல்றது, அதனால இதை கொஞ்சம் நம்ம மறு ஆய்வு செய்வோம். ஹதீஸை ஏற்றுக்கொள்வது நிராகரிப்பு ரெண்டாவது, முதல் இந்த மக்களை முஷ்ரிக்குன்னு சொல்லாதீங்கன்னு தான் நம்ம சொன்னோம். அப்படிதான் இந்த விஷயமே ஆரம்பிச்சிச்சு. நான் அதை எடுத்து வச்சது இப்படிதான். ஆனா இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டுல மௌலவி பிஜே அவங்க இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்றேன். அவங்க வந்தது சந்தோஷம்தான், மகிழ்ச்சி. அப்படியும் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அவங்க நேரான வழிக்கு வரணும். அதே மாதிரிதான் சகோதரர் அல்தாஃபி அவங்களும் இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. இந்த அவங்க எதை மறுக்கிறாங்களோ அந்த ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவங்களும் முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடாது, இது புரிதல்ல உள்ள பிரச்சனை அப்படின்னு. ஆனா அன்னைக்கு நான் மட்டும்தான் இதை தனியா சொன்னேன். அன்னைக்கு இதை சொன்னதுக்காகவே நான் தனியாக ஒதுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டேன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி சில கருத்துக்களை சொல்லும் போது அன்னைக்கு நமக்கு பாதிப்பு வந்தாலும் இன்னைக்கு அல்லாஹ் அதெல்லாம் அங்கீகரிச்சு யார் அந்த குழப்பங்களை செஞ்சாங்களோ அவங்க வாயில இருந்தே அல்லாஹ் உண்மைகள் என்ன வர வச்சிருக்கிறான். அப்படி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்தது. அப்புறம் நாளுக்கு நாள் அப்படியே அல்லாஹ் கொஞ்சம் கூட்டினான். இந்த நம்ம முழுமையாக ஆரம்பத்துல முழுமையாக இந்த ஹதீஸ் மறுப்பை புரிஞ்சுக்கிறல. ஒரு விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த தெளிவு காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு விஷயங்கள்லையும், ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம், நம்ம புரிதல்ல இன்னைக்கு அந்த சகோதரர்கள் ஹதீஸ் மறுப்பை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன காரணம்னு கேட்டீங்க, ஏன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, எதனால நீங்கள் மறுத்தீங்கன்னு அறியாமை தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அது குரானுக்கு மாத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு ஆயத்துல அது குரானுக்கு மாத்தம் இல்லையே அப்படின்னு புரியும் போது அப்ப அல்லாஹ் நமக்கு உணர வைக்கிறான். குர்ஆனுடைய ஒரு வசனத்துல நம்ம ஹதீஸை தவறா புரிஞ்சு குரானுக்கு மாற்றம் என்று விளங்கிட்டோங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா நமக்கு சிந்தனை ஏற்படுத்துறான். நீ எத்தனை ஹதீஸை மறுத்திருக்கிற, இந்த ஹதீஸு குரானுக்கு மாற்றம் இல்லை ஆனா மாற்றம் என்று நீ தவறாக புரிந்திருக்கிற, அப்போ உன்னுடைய புரிதல்ல தான் தவறு கோளாறு. இப்போ மற்ற ஹதீஸை எப்படி நீ சரியாக மறுப்பாய்? அதுவும் சஹீஹான ஹதீஸ் என்றுதான் மக்கள் சொல்றாங்க, அது ஆதாரபூர்வமாக இருக்கிறது, எந்த குறைபாடு இல்லை. இப்போ அதுல நீ மறுக்கிறது மட்டும் எப்படி சரியா இருக்கும்? அதுல நீ எப்படி தவறா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? நீ எல்லாவற்றையும் அறிந்தவனா? இதோ நீனே ஒற்றுக்கொண்டு விட்டாய், ஒரு விஷயத்துல என்ன செஞ்சிருக்க, நீ தவறாக மறுத்திருக்கிறாய் அப்படின்னு புரிஞ்சிருக்க. இப்ப இது மாதிரி மற்ற ஹதீஸை நீ ஆய்வுக்கு உட்படுத்து அப்படிங்கிற ஒரு மறு ஆய்வு செய்யணும். அதே மாதிரி மற்றவர்களுடைய வாதங்களை கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் எனக்கு இந்த நேர்வழியை கொடுத்தது நாம் அடுத்தவங்களுக்கு மறுப்பு கொடுக்கணும் போகும்போது கேட்டீங்க
எதிர்வாதங்களை கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு போகும்போது அப்ப அவங்களுடைய பேச்சுகள்லையும் அவங்களுடைய விளக்கங்கள்லையும் நியாயம் இருக்குது என்ற உண்மையை நம்ம உணர்றோம். அது யாரா இருக்கட்டும், நம்மளை வளர்த்தெடுத்தவர் ஒரு தவறான கருத்தை போதிக்கிறார், யாரோ எவரோ, ஆனா அவங்க சொல்றது அல்லாஹ்வுடைய தீன்ல உள்ளதை சொல்றாங்க, நியாயத்தை சொல்றாங்கிறப்போ நம்ம நியாயத்தின் பக்கம் தான் என்ன செய்யணும், நிக்கணும். அதனாலதான் இதே வாதங்கள் தான் உங்களுக்கு வாதம் பண்றாங்கல்ல, வாதம் செய்யும் போதும் இதே வாதம் தான் உங்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் வாத களங்கள்ல. அந்த களங்கள்ல ஏன் உங்களுக்கு அந்த சிந்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரல? தனியா கேட்கும் போது ஏன் வருது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க மக்கள், வாதத்துக்கு கொண்டு தான் சத்தியம் அங்க புரிந்து கொள்ளப்படுங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. ஆனா உண்மையிலேயே வாதத்துல போய் நம்ம சண்டை போற மாதிரி வாதம் பண்றோமே, அது சத்தியத்தை விளங்க வைக்குமா அல்லது தனிப்பட்டு நம்ம எடுத்து எதிர்வாதங்களை உள்வாங்கிறது நமக்கு பயன் தருமா? சரி, அதையும் சேர்த்து சொல்லிருங்க. நல்ல ஒரு கேள்விதான். ஏன்னா விவாதத்துல நிறைய நம்ம கலந்துருக்கிறோம். அந்த விவாதத்திலையும் மாற்று கருத்துல இருக்கக்கூடியவங்க பல்வேறு ஆதங்காரங்களை வைக்கத்தான் செய்யறாங்க. இப்ப அதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவு மாற்றம் வரல. ஆனா இந்த விஷயத்துல எப்படி உங்களுக்கு மாற்றம் வந்தது அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது நம்ம யோசிக்கும் போது நிதானமாகவும் எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாம நம்ம யோசிச்சாதான் உண்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும், விளங்கிக்கிற முடியும். இப்ப நம்ம விவாதத்தை பொறுத்தவரை அது பதட்டமாவே இருக்கும். அந்த விவாதத்தில் பேசக்கூடிய எல்லோருமே என்ன செய்வாங்க, பதட்டமாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இலக்கு என்னவா இருக்கணும், இந்த விவாதத்துல நம்ம ஜெயிக்கணும். நம்ம தரப்பா இருக்கட்டும், எது தரப்பா இருக்கட்டும், விவாதம்னு போயிட்டாலே அங்க என்ன ஒரு இருக்குன்னா, நம்ம கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு அவங்க சரியான பதில சொல்லணும், இல்ல அவங்கள திணறடிக்கணும். அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம், நம்ம கூடி இருக்கக்கூடிய மக்களை எப்படி திருப்திப்படுத்துறது. ஏன்னா விவாதத்துல ஜெயிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமா இருக்கும். எந்த ஒரு விவாதத்திலேயாவது மாற்று கருத்து உடையவங்க நாங்க சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி டக்குன்னு தூக்கி போட்டு மாறி இருக்காங்களா? பாக்குறவங்க கேட்கறவங்க வேணா சில பேர்கிட்ட மாற்றம் வரலாம். ஆனா விவாதம் பண்றவங்க கிட்ட அவங்ககிட்ட அப்படிப்பட்ட வராது. அசத்தியத்துல இருந்தாலும் ஆதாரமே இல்லை என்று அவர்கள் தெரிந்தாலும் கூட வர்றது கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது. அது ஒரு போதை மாதிரி. கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நேரத்துல மனிதன் நிதானமாக இருக்க மாட்டான். விவாதம் என்பது ஒரு டென்ஷன். அங்க நாம எப்படி ஜெயிக்கணும், நம்ம மானத்தை எப்படி பாதுகாக்கிறது, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை எப்படி திருப்திப்படுத்துறது. எப்ப மக்கள் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்ப நானா நீனா அப்படிங்கிற ஒரு சண்டை தான் அது. அது ஒரு போட்டி. அதுல நம்ம தோத்துட்டோம்னு சொன்னா நம்ம ஜமாத் என்ன ஆகுறது, நம்ம ஏற்றுக்கொண்ட மக்கள்லாம் என்ன ஆகுவாங்க, நம்முடைய மதிப்பு என்னது மாதிரி இப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும். அதனால அந்த இடங்கள்ல உண்மைகள் புரிந்து கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால நமக்கு அந்த நேரங்கள்ல நமக்கு நேரமே பத்தாது. மாற்று கருத்தவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன ஆதாரங்களை தேர்வு, இதுல தான் நம்ம கவனமா இருக்கும். ஒருத்தவங்க இடையில புகுந்து பேசி விஷயத்த முழுமையா பேசி முடிக்காமையே அப்படியே வாதம் முடிஞ்சிருது. பிரயோஜனம் இல்ல. ஆமா, விவாதங்களை பொறுத்தவரை அது ஒரு ஈமானை இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு அளவுகோல் கிடையாது. இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க, எந்த ஒரு விஷயமா விவாதத்துக்கு வரியா அப்படிதான் கேக்குறாங்க. சரி, கிறிஸ்தவரோட விவாதம் பண்ணோம். ஒரு விவாதத்துல அவங்க நல்ல ஆணித்தரமா வாதங்களை வச்சுட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியல. ஒரு சில விவாதங்கள்ல பதில் சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு சில விவாதங்கள்ல அவங்க கேட்ட கேள்வியில நம்மளால பதில் சொல்ல முடியல. இப்ப அதுக்காக நம்ம எல்லாரும் கிறிஸ்தவனா மாறிட முடியுமா? இது இஸ்லாம் கிடையாது. நாளைக்கே ஒரு இந்துவோட நம்ம விவாதம் பண்றோம் அல்லது நாத்தியோட விவாதம் பண்றோம். விவாதம் பண்ணக்கூடியவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம், இவங்களுக்கு முடியல. இஸ்லாத்துல எல்லாமே அறிவுபூர்வமா நிரூபிச்சிட முடியாது. அது உண்மை. அதாவது அது சில பேருக்கு முடியும், சில பேருக்கு முடியாது. முடிஞ்சவங்க கூட ஒரு நேரத்துல முடியும், ஒரு நேரத்துல அவங்களுக்கு முடியாது. அது மனிதனுடைய சக்தி, அதை பொறுத்து இருக்கு. இப்ப என்னால ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னா அது என்னுடைய பலகீனம். அது நான் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையின் பலகீனம் கிடையாது. இஸ்லாத்திலே நான் இருக்கிறேன். ஒரு நாத்திகனே அல்லது ஒரு சிலை வழிபாட்டுக்காரனே இஸ்லாத்தை விமர்சனம் பண்றான்னா எனக்கு பதில் தெரியலங்கிறனால நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாம் தப்பானதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய ஈமான் உண்மையான சரியானது. இப்போ 1000 பேர் கேள்வி கேட்டாலும் எனக்கு பதிலே தெரியாட்டினாலும் என் மார்க்கத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. என் கொள்கையில் நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்களா விமர்சனம் பண்ணாலும் நான் இப்படித்தான்டா இருப்பேன் அப்படிங்கிறது தான் உண்மையான ஈமான், உறுதியான ஈமான். குர்ஆன்ல ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு, நமக்கு பதில் தெரியல, அதனால குர்ஆனை மறுக்க முடியுமா? இந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம ஹதீஸ்கள்லையும் நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு பேச்சுக்கு விவாதம்னு போய் 4 கேள்வி கேட்கிறாங்க, ஹதீஸ்கள்ல நம்ம ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்கள்ல பதில் சொல்ல முடியல, அதுக்காக
ஹதீஸ் மறுக்கணுங்கிற உங்க கொள்கைக்கு வந்துருவோமா நம்ம? பதிலே தெரியாட்டினாலும் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்போம், தெரியாட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஈமான் கொள்வோம். ஆமா, நமங்களுக்கும் தெரியல. ஆமா, ஏன்னா இதுதான் ஈமான் என்று எங்களுக்கு இஸ்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். அப்ப அதே அடிப்படையில தான் நாங்க நம்புறோம். அதனால முஸ்லிம்களுக்கு விவாதம் என்பது தேவையில்லாத ஒண்ணுதான். இன்னொரு விஷயம் இதுல அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜாதில்ஹும் பில்லதி அஹ்சன், அழகிய முறையில் தர்க்கம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த வசனத்தை அவங்க ஆதாரமா காட்டுறாங்க, தர்க்கம் செய்வதற்கு ஆதாரமா காட்டுறாங்க. இப்ப இந்த வசனத்துல அவன் எப்படியான தர்க்கத்தை சொல்றான்? அதாவது குர்ஆன்ல வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்சன், அழகிய முறையில் அவர்களுடன் நீங்கள் விவாதம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எங்கேயாவது அல்லாஹ் முஸ்லிம்களை பார்த்து நீங்க முஸ்லிம்களுக்குள்ள விவாதம் பண்ணிக்கோங்க, ஒரு விஷயம் இஸ்லாமா இஸ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள விவாதம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா? அப்படி எங்கேயுமே அல்லாஹ் சொல்லல. ஆனா மூமீன்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவங்க விவாதம் பண்ண மாட்டாங்கிறான். முஸ்லிம்களை பத்தி சொல்லும் போது அவங்க அப்படியே நம்புவாங்க, அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்த தர்க்கம் செய்யாம நம்புவாங்க, அதுல அவங்க கொஞ்சம் கூட மனக்கசப்பு கொள்ள மாட்டாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ன்னு வரும்போது அங்கே விவாதமோ மாற்று கருத்தோ இடமே கிடையாது. இந்த விவாதம்ங்கிறது யாருக்கு அப்படின்னு சொன்னா, சிலை வழிபாட்டிலையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே அந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. ஆரம்பிக்கிறான், முன்பகுதி விட்டுருவாங்க. அவர்களிடம் நீ சத்தியத்தை நோக்கி இஸ்லாத்தை நோக்கி அவர்களை அலை, அவர்களிடத்துல விவாதம். அந்த விவாதம் கூட அல்ல எப்படி என்ன சொல்றான், ஹசனா, அழகிய முறையில். அப்ப விவாதத்துல அவங்களுடைய மானத்துக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அது விவாதம்னா, அந்த விவாதம்ங்கிறது என்ன, கருத்து பரிமாற்றம் மட்டும்தான். உட்கார்ந்து போட்டிக்கு வரதில்ல, நீ ஆளை கூட்டிட்டு வா, அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா வரமாட்டாங்க. நீ ஒரு 50 பேரை கூட்டிட்டு வா, நான் ஒரு 50 பேரை கூட்டிட்டு வா, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விவாதம் பண்ணாங்களா? இல்லையே. நபிங்க நேரடியா போனாங்க, அவங்களோட தனிப்பட்ட முறையில பேசினாங்க, நீங்க செய்யறது தப்புன்னு சொன்னாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கும் விளக்கம் சொன்னாங்க. அப்படிதான் வாதம் நினைச்சே தவிர கூட்டம் கூட்டமா நீ ஒரு 50 பேர் நான் ஒரு 50, நீ ஒரு மேடை நான் ஒரு மேடை, நீ ஒரு மைக்கு நான் ஒரு மைக்கு, என்ன இதுல அசிங்கமான வார்த்தைகள். விவாதம் என்று என்ன, மற்றவங்களை இஸ்லாத்துக்கு கூப்பிடுவதுதான் விவாதம். முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்துக்கு அழைப்பதுக்கு தான் விவாதம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இறுதியாக மக்களுக்கு சொல்லிருங்க, அப்ப எதை கொண்டு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும், விவாதம் அளவுகோல் அல்ல அப்படின்ட்டீங்க. அதே மாதிரி சத்திய கருத்துக்களை மக்கள் எதன் மூலமா மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். இப்ப எதிர்வாதம் உள்வாங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்ப அதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத இறுதியா மக்களுக்கு சொல்லிருங்க. சரி, மக்களுக்கு நம்ம இறுதியா சொல்ல வர்றது என்ன சொன்னா, என்னுடைய அனுபவத்துல அல்லாஹ் எனக்கு உணர்த்திய ஒரு அனுபவ ரீதியில நான் சொல்ல வர்ற விஷயம், இது ஹதீஸ். இப்ப நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனை ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா இல்லதா. என்னப்பா ஹதீஸ் அப்படின்னு வரும்போது, நீங்களும் அதுல ஒரு ஈமான் வச்சிருக்கிறீங்க, நாங்களும் ஈமான் வச்சிருக்கிறோம். ஹதீஸ் என்பது வஹி அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் நீங்க, நாங்களும் ஹதீஸ் என்பது வஹிங்கிறத நம்புறோம். அப்போ நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஒற்றுமை வருது, ஹதீஸ் மேல ஒரு மதிப்பு இருக்குது, அதை நம்ம முழுசா நிராகரிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களும் நாமளும் எல்லாரும் நம்புறோம். ஆனா அது ஒரு சில இடங்கள்ல கான்ட்ரவர்சி ஆகுது. குர்ஆனுக்கு மாத்தம், ஒரு சில ஹதீஸ்களை மறுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் உங்களுக்கு நமக்கு என்னது மாற்று கருத்து வருது. அப்போ இது விஷயத்துல உண்மையை நம்ம உணரணும்னா, நம்ம திறந்த மனதோடு எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாமல், நிர்பந்தமும் இருக்கக்கூடாது. நாம ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இயக்கத்துக்கு சார்பாகவே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில, அவங்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். அதை நம்ம கடந்த காலத்தை உணர்ந்திருக்கிறோம். ஏன்னா அதனால அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எந்த விதமான நெருக்கடி இல்லாம சுதந்திரமாக இவங்க என்ன சொல்றாங்க, விவாதம் தேவையில்லை. இப்போ ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தம்னு டிஎன்டிஜே சகோதரர் சொல்றாங்களா, அது குர்ஆனுக்கு மாத்தம் இல்லைன்னு நாம சொல்றோமா, நீங்க சொல்றீங்களா? ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, அது விவாதம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு வீடியோல வருது இல்லையா, அந்த வீடியோல காது கொடுத்து முதல் கேளுங்க. அப்படி கேட்கக்கூடிய சகோதரர்கள் தான் நிறைய இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஹதீஸ் மறுப்புல பாத்தீங்கன்னா நிறைய சகோதரர்கள் வெளியே வந்திருக்காங்க. விவாதம் நடக்கவே இல்லை, அவங்களாம் எப்படி வெளியே வந்தாங்கன்னா அவங்க அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்துறாங்க. இந்த விஷயம் சில சகோதரர் சொல்றாங்க, அமைப்புல உள்ளவங்களே சொல்றாங்க,
எங்களுக்கு புரியுது, ஆனா எங்களால ஜமாத்ல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னா அந்த ஜமாத் ஒரு நெருக்கடியா அவங்க கருதுறாங்க. நீங்க சொன்னது உண்மை. அதாவது அது உண்மைதான். நிறைய டிஎன்டிஜி சகோதரர்களே இந்த ஹதீஸ் மறுப்பு கூடாதுன்னு உணர்றாங்க. அதை அவங்களால மனதளவை ஏத்துக்கல. ஏன் அந்த டிஎன்டிஜி தலைமையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க எந்த ஹதீஸையும் மறுக்கல. அதாவது முன்னாடி மறுத்த ஹதீஸ்களை மறுபடியும் ஏத்துக்கிறாம வச்சிருக்காங்க. ஆனா சகோதரர் பிஜே போல நிறைய ஹதீஸ் என்ன செய்யல அவங்க மறுக்கல. ஏன்னா பிஜே என்ன பண்றாரு, நிறைய ஹதீஸ நாளுக்கு நாள் அவருக்கு எப்பெல்லாம் தோணுதோ தப்புன்னு தோணுதோ அப்பெல்லாம் மறுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த டிஎன்டிஜி சகோதரர்களை பொறுத்தவரை அவங்க முன்னாடி மறுத்ததுதான் அப்படியே பின்பற்றிட்டு இருக்காங்களே தவிர புதுசா அவங்க எதையும் என்ன செய்யல மறுக்கல. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். அதுல இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, மறுத்த ஹதீஸுகளை அவங்க யோசிச்சு ஏத்துக்கிட்டு வர்றாங்க. குறிப்பா ஒரு மனிதன் 100 கொலை செஞ்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டான், அல்லாஹ் அவனை மன்னிச்சான். இதெல்லாம் குரானுக்கு முரண் சொல்லி மணிக்கணக்குல என்ன செஞ்சாரு, பிஜே அவங்க பேசினார். அப்ப எல்லாரும் அவருடைய கூற்றை அங்கீகரிச்சாங்க. அப்ப நம்ம அங்க இருக்கும்போது இப்பெல்லாம் மறுக்காதீங்க, முதல் நீங்க மறுக்கிறத நிப்பாட்டுங்க, மற்றவங்ககிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்க எதையும் பேசணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இன்னும் பிரச்சனை என்ன செஞ்சிருச்சு, பெருசாயிருச்சு. சரி, அதை ஒரு பிரச்சனை, அதை விட்டுருவோம் நம்ம. இப்ப அப்ப ஹதீஸ்களை இவங்க ஏத்துக்கொண்டு வர்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம். இதே மாதிரி எல்லா ஹதீஸும் இது மாதிரி அவங்க மற்ற ஹதீஸ்களையும் நிதானமா யோசிச்சாங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வோம், ஒரு விளக்கம் கொடுப்பான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஹதீஸ் மறுப்பு நிறைய பேருக்கு பிடிக்கல, அது என்னன்னே தெரியல. ஆனாலும் அந்த ஜமாத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, இப்ப நான் அந்த ஜமாத்துல இருந்து உடனே வந்தேனா, வரல. முதல் இந்த பிரச்சனையை சொல்றேன், அப்ப எனக்கு எதிர்ப்பு வருது, எனக்கு நிர்பந்தம் கொடுக்கப்படுது, எனக்கு நெருக்கடி கொடுக்கப்படுது, நான் தாக்கப்படுகிறேன். ஆனாலும் என்ன செய்யறேன், என்னால அங்கிருந்து வர முடியல. ஏன்னா எனக்கு உலகம் அதுதான். நான் இதுதான் இஸ்லாம் நம்புறேன், இதுதான் ஈமான் நம்புறேன். இதை விட்டுட்டு போனா நமக்கு மார்க்கமே இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஊட்டப்பட்டிருக்கு. ஆனா அப்படி அல்ல. இதை விட்டு இந்த ஜமாத்தை விட்டுட்டு போனோம்னா நமக்கு இஸ்லாமே இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நிறைய பேர் அந்த ஜமாத்துல இருந்து வெளியே போறவங்க கூட அந்த மனநிலையில தான் போவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் இஸ்லாம்ங்கிறது வேற. என்ன, அது ஒரு ஒளி. அல்லாஹ் நமக்கு எங்க இருந்தாலும் நமக்கு அதை என்ன செய்வான், கொடுப்பான். ஏன்னா அப்ப அந்த நிலையில இருந்து வெளியே வரும்போது அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும், எனக்கு அங்கிருந்து வந்த உடனே எனக்கு முடியல. உண்மை என்னன்னு சொன்னா, அந்த வெளியே வந்த நேரத்துல எனக்கு அதிகமான மன அழுத்தம் எனக்கு 2 நாள் தூக்கமே இல்லை. அப்ப தூக்கம் இல்லாட்டினா என்ன நடக்கும், தலை சுத்த ஆரம்பிக்கும். அப்ப இதுக்காக நான் மருத்துவம் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் அவங்க அதுக்குன்னு மாத்திரையும் ஊசியும் போட்டாங்க. அது நம்ம ஆசிக் ஃபிர்தோசி இருக்காங்க இல்லையா, மதுரையில், அவங்களும் நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. என்னுடைய சொந்த விருதுநகர், அங்கேயும் மருத்துவரை அணுகி அப்ப அந்த மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டாதான் நமக்கு தூங்க முடிஞ்சு. அப்ப இந்த பிரச்சனை ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நார்மலா வர்றோம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மன பாதிப்புக்கு எல்லாரும் ஆளாகுவாங்களா? எல்லாரும் ஆளாக மாட்டாங்க. ஏன்னா அது தாங்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்குறான்னா அவங்க தாங்கிக்கிடுவாங்க. அப்ப நிறைய நம்ம கொஞ்சம் படிச்சவங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்காங்கிறதுனால ஏதோ ஒரு தைரியம் வந்துச்சு. ஆனா நம்ம பலகீனமான ஆளுதான். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு தைரியம், துணிவு தான். ஆனா இது மாதிரி எல்லாருக்கும் வருமா? சாதாரண பொதுமக்களுக்கு வருமா? ஏன்னா அவங்க எல்லா விஷயங்கள்லையும் இவங்களை சார்ந்துதான் இருக்காங்க. தொழுகை விஷயமா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், எல்லா விஷயம் எவ்வளவோ அங்க இருந்து தொழுகிறாங்க, நல்ல பயான்களை கேட்கறாங்க. அப்ப அது எல்லாமே நமக்கு இல்லாம நம்ம நடுத்தருவுக்கு வந்துருவோமே அப்படிங்கிற அந்த பயத்துலதான், தீன் இல்லாம போயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் அங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஹதீஸ் மறுப்பு தப்புன்னு தெரிஞ்சா கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த இடத்தை கொடுத்தானே இல்லையா? சிறந்த இடத்தை கொடுத்தான், சிறந்த நண்பர்களை கொடுத்திருக்கிறான். என்னையே ஏசிய அந்த ஹதீஸ் மறுப்புல இருந்தவங்க கூட இப்ப வெளியே அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டு என்ன நேசிக்கக்கூடியவங்களா, என்னோட பழகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி உண்மையிலே நீங்க அல்லாஹ்வுக்காக நீங்க துணிஞ்ச அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா நிச்சயமா மகிழ்ச்சி இருக்கிறது, இந்த மார்க்கம் இருக்கிறது, ஈமான் கொண்ட சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம இவ்வளவு காலம் கிணத்து தவளையா இருந்துட்டோம், இனிமேதான் நம்ம உலகத்தையும் பாக்குறோங்கிறது தெரியும். அல்லாஹ் அவங்களுக்கு சிறந்த கல்வியையும் கொடுத்துருக்கிறான், சிறந்த மக்களையும் கொடுத்துருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கூட செய்தியை சேகர் பகிர்ந்து கொண்டாங்க, பல தகவலை சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை சரியாக அணுகுவதற்கும் இந்த ஹதீஸ் மறுப்பிலிருந்து மீளாய்வு செய்து அந்த மக்கள் அதை உண்மையை புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு தௌஹீத்வாதிகள் பயணிக்க வேண்டும். அதான் நம்முடைய நோக்கம்.
எந்த ஜமாத்தை சார்ந்து இல்லாம ஒற்றுமையோட நம்ம பயணிக்கிறோம் தான் ஷேகம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க முந்தைய உரைகள்ல சுட்டி காமிச்சிருக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷேகம் உங்களுக்கு கூட ஆரோக்கியத்தையும் கல்வியில் பரக்கத்தை செய்வானாக. ஆமீன். இதுல கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஷேக். ஜஸாக்கல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹைரன். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.